அன்னபூர்ணி சிந்துவோட உயிரை காப்பாற்ற போடுறாங்க. கண்ணு இருட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப சுத்தது. சிந்து மயங்கி கிடக்காங்க. அதை பார்த்துட்டு அன்னபூர்ணி செம ஷாக்கிங்கா இருக்கு. என்னாச்சு அவளுக்குன்ட்டு. ஏன் இங்க வந்து படுத்து கிடக்குறா? இங்க வந்து படுத்துருக்க. கையில கொட்டிடுச்சு. என்னது கொட்டிடுச்சு? யாருக்கு? சிந்து தேள் கொட்டிடுச்சுங்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங் ஆகுறாங்க. என்னடா அதுன்ட்டு. சிந்து கண்ணு தொற. சிந்து நேத்து வீட்ல யாருமே இல்லையே, நான் என்ன பண்றது? வேற போன் போக மாட்டேங்குது. உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. சரி ஹலோ அம்மா, நான் அன்னபூரணி பேச. சொல்லுங்க. ஜோசியக்கார யாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்றாங்க. அது கேட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஏதாச்சும் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கருந்தில் கொட்டிடுச்சு. கருக்கொட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். சிந்து 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 நீவே இல்லாம இருக்காளே, இப்ப நான் என்ன பண்றது? கொஞ்சம் சிவா கிட்ட போனை கொடுமா. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. போனை கொண்டு போய் கொடுமா. என்ன பண்ணுவேன் கடவுளே? எதுவும் ஆகாம பாத்துக்கோ சாமி. நம்ம ரைஸ் மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கையில தேள் கொட்டிடுச்சுடா. ஐயோ பயமா இருக்கு. அதாவது ஆறுமுகத்திட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. பதட்டப்படாத, நான் இப்பவே வரேன். வந்து பாருங்கம்மா. வரமா. ஐயோ, நாடி துடிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா? மாதிரி உடம்பு முழுக்க வேகமா பரவி. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. அம்மாடி, உன் மருமகளை உன் மடியில படுக்க வைத்து. சிந்து அந்த கிளவியா அந்த மருந்து கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா குணமானா பார்ப்போம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவோம். 1 minutes தான் டைம் அப்படின்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருமா? ஆயிடுச்சுமா. உன் மருமக கண்ணு முழிச்சிருக்கணும். வேலை செய்யலன்னு அர்த்தம். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள ரொம்ப நேரமாயும் கண்ணு முழிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? விஷத்தை முறிக்க சில மூலிகைகள்ல இருக்கு. இஞ்சி 3 சங்கு அளவு சுடு. இதுவ பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சாறு பிழிஞ்சு கொடுத்தா குமா. அன்னபூர்ணியும் ஒரு சாமியா சொல்லியிருப்பாரு. அந்த வைத்தியத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூலிகை மருந்து தான் படிச்சுட்டு வராங்க. சிந்து குடி. மா, சிந்து இப்ப எப்படி இருக்காங்கம்மா? இன்னும் கண்ணு முழிக்கலையா? நீல நிறமா மாறுதே. தேமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருமா? ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வேற வழியிலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே தூக்கிட்டு போயிடுறாங்க. பைரவி தேள் கொட்டிடுச்சு. பண்ணமா உன் நம்பர் ஹாஸ்பிட்டல் போலாம். கையில தேள் கொட்டிடுச்சு. பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப லோவா இருக்கு. இவ்வளவு லேட்டா வர்றீங்க? ஏமா இவ்வளவு லேட்டா தூக்கிட்டு வந்தீங்க? முன்னாடியே தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் திட்டுறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. பேஷண்ட் உடனே எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் அண்ணா இன்னைக்கு என்ன எப்சோ முடியுது. இதுக்கப்புறம் சிந்துவை காப்பாற்ற மாட்டாங்க வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எப்சோ பத்தி என்ன நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.